வணக்கம், வெல்கம் டு டெக்லப் டெக்னாலஜியான தமிழ் சேனல். இப்போ நம்ம இந்த பார்க்க விண்டோஸ்ல இருக்கிற பேசிக் செட்டிங்ஸ் வந்து நம்ம ஒரு ஃபோல்டர் எப்படி ஆட் பண்றதுன்றதை நம்ம இந்த வீடியோ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் டெக்லப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதே பிரஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு புது வீடியோ அப்லோட் பண்றப்போ நோட்டிஃபிகேஷன் வரும், அதுக்கு மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ வந்து கமெண்ட் மூலமா ஒரு ஃபோட்டோ எப்படி ஆட் பண்றதுன்றதை நம்ம அந்த வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலாம், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த லிங்கை நீங்க யூஸ் பண்ணி அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இந்த வீடியோல எப்படி நம்ம கிராஃபிக்ல ஃபோட்டோ ஆட் பண்றதுன்றது இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டெஸ்க்டாப்ல வந்து ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணுறதுக்கு. நான் இப்போ வந்து ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணிட்டேன். அந்த ஃபோல்டர் வந்து நம்ம மறைய வைக்க போகிறேன். அது ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட்டில் போய்க்குங்க. அந்த சர்ச் பாரில் போய்ட்டு கேரக்டர் மேப்பை சொல்லிட்டு ஒரு சர்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒன்று வரும். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டயலாக் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பாக்ஸில் நம்ம எம்டியாக இருக்கிற ஏதாச்சும் ஒரு பாக்ஸை வந்து தேர்ந்தெடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்பர்ஸ் இருக்கக்கூடாது, சிம்பிளாக இருக்கக்கூடாது, ஏபிசிடியாக இருக்கக்கூடாது. எம்டியான ஒரு பாக்ஸ் இருங்க. அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு நீங்கள் செலக்ட் கொடுத்துருங்க. செலக்ட் கொடுத்துட்டு காப்பி கொடுத்துருங்க. காப்பி பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த ஃபோல்டரை வந்து ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் கொடுங்க. ரீநேம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணால் இந்த டெஸ்ட் வந்து மறைஞ்சிருச்சு. ஸோ அது சிம்பிள் வந்து மாறிடும். அதுக்கு வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணிங்கன்னா கஸ்டமைஸ் சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். அந்த டேப்பை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது கீழே வந்து சேஞ்ச் ஐக்கான்னு சொல்லிட்டு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்க. இதுலேயும் ஸோ இதை வந்து ஒரு பிளாங்க் பாக்ஸ் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். இதில் வந்து சிம்பிள்ஸ் நிறைய இருக்குது, ட்ரீ இருக்குது, ஃப்ளாஃபி டிஸ்க்கு அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த மாதிரி பேசிக்காக வந்து எந்த ஒரு பாக்ஸ் எல்லாம் தேர்ந்தெடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த ஃபோல்டரும் மறைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸ் ஒன்று மூலமாக நம்ம வந்து எந்த ஒரு ஃபைலை வந்து இந்த ஃபோல்டருக்குள்ளே போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபோல்டர் வந்து இந்த ஃபோல்டரில் வந்து ஒரு ஃபைலை போடுறேன், கட் பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஆட் பண்ண ஃபோல்டரையும் நம்ம எந்த ஒரு ஃபைலும் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிராக் பண்ணிங்கன்னா அந்த ஃபோல்டர் வந்து விசிபிள் ஆகும். அதில் இருக்கிற ஃபைலை நம்ம நார்மலாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.